நான் யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோ போட்டா வருமானம் அதிகரிக்கும்? ஹைப் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஹைப் எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதே போல இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. பெட்ரோல் அடிக்கலான்ட்டு போனேன். ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயுமே ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஏதோ ரேஷன் கடையில் வந்துட்டு இது கொடுப்பாங்கல்ல, ஸோ பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது அப்போ கியூ ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கியூ. நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தப்ப நம்ம எவ்வளோ அவதிப்பட்டோமோ, பேங்க்ல எப்படி கியூ கட்டி நின்னமோ அதே மாதிரி கியூ. நான் யோசிச்சது என்னன்னா, போர் வந்துட்டு அந்த நாட்டுக்கா இல்லை நமக்கு வேற நாட்டுக்கும் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. போர் எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது இன்டாக்டா வருது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 74 டேஸ்க்கான 74 ஆர் 78 டேஸ்க்கான வந்துட்டு கச்சா எண்ணெய், அதாவது வந்துட்டு க்ரூட் ஆயில் அப்படின்றது இருக்குதுங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றத வச்சு கண்டிப்பா நம்மளால வந்துட்டு ஒரு 100 நாளுக்காவது இதை ஓட்ட முடியும். அண்ட் அதே போல நம்ம யாருக்கிட்டையும் பெருசா சண்டையும் போட்டுக்கல, நம்ம எல்லாருக்கிட்டையும் சமாதானமா தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்த மட்டும் நம்பி இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது வாங்கல. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. 100 நாள்ல இதுவும் முடிஞ்சிடும். ரெண்டாவது அது மட்டும் இல்லாம நம்ம வேற நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஈரான்ல வேற சமரச பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் வரணும்னா அது அந்த ஸ்டேஷன்ல இருந்து அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா, வழக்கமா எல்லாருமே பெட்ரோல் அடிச்சுட்டு போனாங்கன்னா ஆப்வியஸா அது ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டாக் இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரே நாளே எல்லாரும் வந்து கேனெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பேனிக்கா இருக்குன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்க வண்டியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுவே அதிகம் தான். இங்க வெளியில கடனை வாங்கிலாம் வந்துட்டு பெட்ரோல் அப்படின்றது போடாதீங்க. அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் அடைச்ச இதுக்காடா இவ்வளவு பில்டப் அப்படின்ற மாதிரி ஆயிடும். பேனிக் ஆகாதீங்க, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். இது அந்த அளவுக்கு நமக்கு போர் எதுவுமே வரல. நமக்கு போர் வந்தாதான் நம்ம இவ்வளவு தூரம் எப்படி பயப்படணும். ஸோ நிறைய பேனிக் சுச்சுவேஷன் இந்த இன்ஸ்டாகிராம்ல சில இடங்கள்லாம் சில பக்கி பயப்புகள் வந்துட்டு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்குதுங்க. அது ட்ரம்மெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்து பெட்ரோல் பிடிக்கிறாங்க. சரி, ஓகே, எனிவே அது அந்த மாதிரி பார்த்தேன் நான். ஸோ நானும் காருக்கு பெட்ரோல் அடிக்கலான்னு போனேன். எனக்கு இவங்களை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு இது இல்லை, நான் மறுபடியும் காரை கொண்டு வந்து வீட்டிலேயே நிறுத்திட்டு ஸோ வந்து பைக்லேயே வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் நான். சரி, ஓகேங்க. அதாவது இந்த பதிவில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்னிங்கை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இயர்னிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வருமானம் அதிகமாக சம்பாதிக்கணும்னா அது ஆட் மூலியமாக தான் அந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அந்த வருமானம் அப்படின்றது வரணும்னா நிறைய ஆட் அப்படின்றது வரணும். அப்போ ஆட் அதிகமாக வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிடையாது. ஆடு உங்களுக்கு அதிகமாக வரணும்னா இங்கே மிட்ரோல் ஆட் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தேவை. அந்த மிட்ரோல் ஆடு அப்படின்றது எங்கே வரும்? ஸோ உங்களுக்கு முழுக்க மிட்ரோல் ஆட் அப்படின்றது நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே 8, 10, 15 இந்த மாதிரி போடுறீங்க, 1 hour இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா அதில் ஒரு 4-5 ஆட் அப்படின்றது வரும். அதன் மூலியமா தான் நமக்கு பைசா அப்படின்றது கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 நிமிஷம், சாரி 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நமக்கு மிட்ரோல் ஆட் அப்படின்றது வராது, அதிகமான ஆட் அப்படின்றது வராது. அப்போ நம்ம யூடியூப்ல அதிகமாக வருமானம் சம்பாதிக்கணும்னா நமக்கு அதிக ஆட் அப்படின்றது வரணும், அதாவது விளம்பரங்கள் அப்படின்றது வரணும். அப்போ விளம்பரம் அதிகமாக இருக்கணும்னா உங்களுடைய வீடியோனுடைய டியூரேஷன் நிறைய இருக்கணும். அந்த டியூரேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு எந்த இடத்துல ஆடு போட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அதை நான் செட் பண்ணுறதும் கிடையாது. எனக்கு ஓகே அதுவா இஷ்டத்துக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த அல்கரிதத்தை சின்னதாக குழப்பம் பண்ணி விட்டோம்னாலே அது என்ன பண்ணோம்னா அந்த ஆடை கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருதுன்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாதுங்க. விட்டுறது, சரி போய் தொலை போவோம், இஷ்டப்படி இருந்துக்கோ, என் வேலை 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறது அப்படின்றது. ஸோ அப்படியே 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாலும் நீங்க உங்களுடைய வீடியோ வந்து வியூஸே போகலைன்னா அப்போ வருமானம்ன்றது ஆப்வியஸா கம்மியா வரும். அப்போ ஒரு வீடியோட ஸ்ட்ரென்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போடுறது இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒரு 8 நிமிஷம் வீடியோ அப்படின்றது. குவாலிட்டினா நீங்க தயவு செஞ்சு ஒரு HD குவாலிட்டி 4K 8K குவாலிட்டி அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது என்னன்னா, இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கண்டென்ட்ல குவாலிட்டி இருக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் உங்களுக்கு நீடட் இருக்கு அப்படின்றதுனால தான் இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நான் மறுபடியும் இதையே திரும்பவும் இன்னொரு வீடியோவா போட்டேன்னா பார்ப்பீங்களா? ஸோ இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா பார்ப்பாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ரெகுலராக என் வீடியோ பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க. புதுசாக கொடுக்கணும். அந்த குவாலிட்டி என்னுடைய வந்து கண்டென்ட் கேட்டகரியில் புதுசாக கொடுக்கணும். இப்போ அடுத்ததே வந்துட்டு அன்சப்ஸ்கிரைபர் ஏன் வருது அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ போடுறேன், இல்லை அன்ஃபாலோ ஏன் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு அன்லைக் ஏன் வருது, ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டேன்னா பார்ப்பாங்க. இதையே தொடர்ந்து நான் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கதே போட்டுட்டு தான் பார்க்க மாட்டாங்க. அதனால குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய தரம் அப்படின்றது கிடையாது, வீடியோவுடைய வந்துட்டு தன்மை அப்படின்றது தான்.
ஸோ அதனால போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ 3 வீடியோ போட்டு நீங்கள் அதிக வீடியோ வியூஸ் அப்படின்றது போகும்பொழுதும் அந்த 3 வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போனாலும் அதில் ஒரு 100 இதில் ஒரு 100 போச்சா ஆக மொத்தம் ஒரு 300 வியூஸ் அப்படின்றது போகும். இதுவே நீங்கள் ஒரு மாதம் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30, அதாவது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா 30, நீங்கள் வந்துட்டு 2 வீடியோ போட்டிங்கன்னா 60, 3 வீடியோ போட்டிங்கன்னா 90. அப்போ 90 வீடியோ. இப்போ இந்த 90 வீடியோவும் கலக்கும். அந்த கலந்து அதில் வரக்கூடிய வியூஸ் அப்படின்றது இன்னும் அதிகமாகும். அப்போ வீடியோவோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு மில்லியன் கணக்கான வியூஸ் அப்படின்றது இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, நல்ல குவாலிட்டியாக போட்டுக்கிட்டே இருங்க. இது எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸு. நிறைய வீடியோ டெய்லியும் வீடியோ உங்களால் முடிஞ்சதுன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டே இருங்க. நல்ல வீடியோவாக போடுங்க. குவாலிட்டி கிளைண்ட்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்கள் ரோட்டில் நின்று பேசினாலும் கருத்து என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதை பேசினாலே போதுமான ஒன்று தான். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன், ஸோ நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகிறது போகும், போகாது போகாது, அவ்வளவுதான். சீக்கிரமா வருமானம் அதிகமா வரணும் அப்படின்னா, சீக்கிரமா $100 ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஹைப் அப்படின்றது என்னங்க? இந்த ஹைப்பு, ஸோ இந்த ஹைப் அப்படின்றது என்னன்னா ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லிடுறேன். லைக், ஷேர், கமெண்ட். பாசிட்டிவ். லைக்ன்றது பாசிட்டிவ், ஷேர் அப்படின்றது பாசிட்டிவ், கமெண்ட் அப்படின்றது பாசிட்டிவா அதில் வரணும். ஸோ இது கூடவே தான் இந்த ஹைப் அப்படின்ற 4வது ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் சேர்ந்து ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணும்னா இதை கொஞ்சம் வைரல் ஆக்கிறதுக்கான வேலைகளை வந்துட்டு பார்க்கும். அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வீடியோ அப்படின்றத ஹோம் பேஜில் சஜஷன் லிஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக தான் இந்த ஹைப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதே போல தான். ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கேட்காமலே நிறைய பேர் எனக்கு ஹைப் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஹைப்பை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா எனக்கு நீங்க கேட்காம கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு யூடியூப்பை பற்றி தெரியும். பட் யூடியூப் அல்காரிதம் இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்றது இப்ப தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அல்காரிதம் என்பது பாசிட்டிவ் சிக்னல் ஒரு வீடியோவுக்கு வருதுன்னா அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க எப்படி ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா அந்த படத்தை வந்துட்டு யாரோ சம்பாதிக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த படம் சூப்பரா இருக்குப்பா, இந்த படம் செம்மையா இருக்குப்பா, இந்த படம் செம்மையா இருக்கு, போய் பாரு, ஒரு தடவை பார்த்துட்டோடா, வேணா என்கிட்ட இருக்கு பாக்குறியா, அந்த மாதிரிலாம் கேட்கறீங்க இல்லைங்களா? அதே போலதான் மக்கள் பார்த்துட்டு அதுக்கு ஓட்டிங் பண்றாங்க அப்படின்னா அப்ப அல்காரிதமும் அதை கொண்டு போய் நிறைய பேருக்கு வந்து சேர்க்கிற வேலையை பார்க்குங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அதிகமா வருது வர 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 அந்த ஒரு வீடியோ ஆகப்பட்டது வைரல் ஆகும். அப்புறம் அந்த வீடியோ லைக்கு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் வருதுன்னா ஸோ இன்னும் அந்த வீடியோ வந்து டாப் எண்டுக்கு அப்படின்றது போகும். ஸோ சஜஷன் லிஸ்ட்ல அப்படின்றதுல போய் காமிக்கும். அப்படி சஜஷன்ல காமிக்குதுன்னா நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இப்படிதான் யூடியூப் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹைப்னா இதுதான், சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு இதுல இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஹைப் வர்றதுனால யூடியூப் அல்காரிதம் உங்க வீடியோ வைரல் பண்ற அளவுக்கு வேலை பார்க்க இறங்கி. முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட கேளுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வந்து ஹைப் அப்படின்றத கொடுங்க. ஸோ என்னன்னு தெரியலங்க, இப்போ ஒரு காய்ச்சல் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா த்ரோட் மட்டும் பெயினாவே இருக்கு, வலிக்குது. நம்ம எச்சமுழுங்குள்ள வந்து பயங்கரமா வலிக்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. ஸோ நானும் டாக்டர்கிட்ட போயிட்டேன். அது ஒரு வாரம் அப்படிதாங்க இருக்கும்னாரு. அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க, டாக்டர் ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களும் இதே தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காய்ச்சல் அப்படின்றது ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்ச நாளான ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் யூடியூப்ல. ஸோ ஃபேஸ் காட்டி வீடியோ போகிறதுலாம் கம்மியாக இருந்திருக்கும். அந்த காய்ச்சல் அப்படின்றது காய்ச்சல்லாம் இல்லை, எனக்கு த்ரோட் பெயின் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. பட் இப்போ நம்ம ஆல்ரைட். ஸோ 99% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 1% வலிக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே கைஸ், கவனமாக இருங்க. வெளியில் எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது கையை கழுவிட்டு சாப்பிட வைங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது எந்த வீடியோ பேசலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.